வணக்கம். கடந்த சில தினங்களாக வட இந்திய ஊடகங்கள் அரசல் புரசலாக ஒரு செய்தியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது என்ன அப்படின்னா, மோடியினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 30க்கும் அதிகமான பாஜகவினுடைய தலைவர்கள் ராஜினாமா செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவங்க லிஸ்ட்டு ரெடியாக இருக்குது. ஏன் இந்த மாதிரியான ஒரு வேலையை மோடி செய்யணும்? ஏன் பாஜகவுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு செயல் திட்டத்தை செயல்படுத்தணும்னு விரும்புகிறாங்க? அங்கே தான் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. விரைவில் உத்தரப்பிரதேசத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கு பாஜகவினுடைய நிலைமை என்ன? இந்த நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றால் பாஜக ஒரு 30 இடங்களில் கூட வெற்றி பெறாது என்பதுதான் அங்கிருந்து வரக்கூடிய தகவலாக இருக்கிறது. அதற்கான மிக முக்கியமான காரணம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அயோத்தியில் ராமர் கோயில் கொள்ளை. இந்த கொள்ளைக்கு பின்னால் இருந்த ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் இன்றைக்கு நல்லவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம்தான் நீங்கள் செய்திகளில் பார்த்துருப்பீங்க. இதில் குற்றம் சாட்டப்பட்ட ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கியமான தலைகள் உட்பட எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அயோத்தி ராமர் கோயிலை கொள்ளையிட்டது யார்? அப்பாவிகளாக இருக்கிறாங்களே, கடைநிலை ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே முழு பழியையும் போட்டு யோகியும் மோடியும் தப்பிக்க பார்க்கிறார்கள், ஆர்எஸ்எஸும் தப்பிக்க பார்க்கிறார்கள் என்பதுதான் மக்களுடைய மன ஓட்டமாக இருக்கிறது. இதில் இருந்து மக்களுடைய மனநிலையை மாற்றுவதற்காக ஒரு திட்டத்தோடு மோடி களத்தில் இறங்குகிறார். அதுதான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நிர்மலா சீதாராமன் உட்பட மிக முக்கியமான 30க்கும் அதிகமான பாஜக தலைவர்கள் தற்போது வகித்து கொண்டிருக்கக்கூடிய பதவிகளிலிருந்து ராஜினாமா செய்யவிருப்பதாக சொல்லப்படுகிறது. நிர்மலா சீதாராமனுடைய அந்த பொறுப்பில் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் கொண்டு வரப்படுகிறார் அப்படிங்கிற செய்திகளும் வட இந்திய ஊடகங்கள் விடுகிறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும், முன்னாள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாமே இந்த மோடியினுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு பொறுப்புகளுக்கு கொண்டு வரப்பட்டது. இப்போ ஜெய்சங்கர் அப்படிப்பட்டவர் தான். ஹர்தீப் சிங் பூரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அஸ்வினி வைஷ்ணவ், இவங்கெல்லாம் முன்னாள் அரசினுடைய மிக முக்கியமான அதிகார பொறுப்பில் இருந்தவர்களைத்தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ நிர்மலா சீதாராமனை ராஜினாமா செய்ய சொல்லியிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம், அந்த முடிவிற்கு வந்திருப்பதற்கான காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு இந்தியாவுடைய பொருளாதாரம் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 3வது இடத்திற்கு முன்னேறிவிட்டோம், 4வது இடத்திற்கு முன்னேறிவிட்டோம், இதோ உலகத்தினுடைய வல்லரசு ஆகிவிட்டோம் என்றெல்லாம் போகிற இடத்திலெல்லாம் வடை சுட்டு கொண்டிருந்த மோடி இன்றைக்கு ஒரு உண்மை வெளி உலகத்திற்கு தெரிய வந்திருக்கிறது. 6வது இடத்தையும் தாண்டி தள்ளப்பட்டிருக்கிறது நம்முடைய இந்திய பொருளாதாரம். அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை, எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கான ஒரு மாபெரும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது என்பதுதான் ஒரு முக்கியமான செய்தி. அதனுடைய வெளிப்பாடாக உங்களுக்கு தெரியும், இந்தியா முழுவதும் இளைஞர்களுக்கு பெரிய அளவில் வேலைவாய்ப்பின்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி படிக்கிற பிள்ளைகள் சந்தித்து வரக்கூடிய நெருக்கடிகள், அதற்காக காக்ரோச் ஜனதா அமைப்பினர் நடத்திய நாடு தழுவிய போராட்டங்கள், இவையெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இந்த 30 பேர் மேலே பழியை போட்டுட்டு மோடியும் யோகியும் அமித்ஷாவெல்லாம் தப்பித்து கொள்ளலாம் என்கிற முயற்சிக்கு தான் இந்த மாதிரியான ஒரு திட்டத்தோடு களமிறங்கவிருக்கிறார்கள். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இது எதுவுமே எடுபடப் போகிறதில்ல அப்படிங்கிறதா வரக்கூடிய செய்தி. ஏன்னா அகிலேஷ் யாதவ் துணிச்சலாக இந்த ராமர் கோயில் கொள்ளை, ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் நடத்தி இருக்கக்கூடிய இந்த ராமர் கோயில் கொள்ளையை பற்றி ஒவ்வொரு மக்களிடமும் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார். அது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஆழமாக பதிந்திருக்கிறது. உங்களுக்கு சமீபத்தில் கூட தெரியும், உங்களுக்கு இந்த பிரிஜ் பூஷன் ஒரு ஆள், ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ஆள், இவங்களுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த ஒரு ஆள், ஹரியானாவில் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டது என்பதற்காக அவர் பதவியை ராஜினாமா செய்தார். பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் இதெல்லாம் மக்கள் மத்தியில் பாஜகவிற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய மனநிலையை உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. இதற்காக ஒட்டுமொத்தமாக தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த மாதிரியான ஒரு திட்டத்தோடு களமிறங்கவிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா. ஏன்னா உத்தரப்பிரதேசம் நமக்கு தெரியும், உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசியல் மாற்றம் என்பது இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய அளவில் அது பிரதிபலிக்கும். என்னதான் எஸ்ஐஆர் மூலமாக லட்சக்கணக்கான வாக்காளர்களை நீக்கம் செய்தாலும் கூட அங்கு
ஆழ்மனதில் மக்கள் மத்தியில் பாஜகவின் மீது ஒரு மாபெரும் வெறுப்பு வந்திருக்கிறது. ஒரு மசூதி இருந்த இடத்தை உடைத்து அந்த இடத்துல கோயில் கட்டி அந்த இடத்தில் அந்த இருந்து கோயிலையே கொள்ளையடிக்கிறார்களே அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் அங்கே வந்து பெரிய அளவில் மக்கள் மத்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விஜயினுடைய வீடியோக்கள் எல்லாம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது என்று ஊடகங்களில் செய்தி வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கவர்கள் யோகி வேண்டாம் விஜய் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி அது எந்த அளவுக்கு உண்மையான தகவல் அப்படிங்கிறது. ஆனால் இன்ஸ்டாகிராம் மாதிரியான இடங்கள்லாம் இந்த தகவல் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. அப்போ என்ன அப்படின்னா வரக்கூடிய உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலையொட்டி தங்களுடைய வெற்றிக்காக இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவதற்கு மோடியும் அமித்ஷாவும் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கடந்த காலங்களில் நீங்கள் குஜராத்தில் இதே மாதிரி நடந்தபோது அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாற்றப்பட்டு இன்னொருத்தங்களை கொண்டு வரப்பட்டாங்க இல்லையா? உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிந்திருக்கும். ஏன்னா குஜராத்தில் அந்த அளவிற்கு மிகப்பெரிய மக்கள் விரோத செயல் நடந்தது. பாலங்கள் இடிந்து விடுகிறது, அரசு மருத்துவமனைகள் எந்த அளவுக்கு லட்சணமாக இருந்தது, பள்ளிக்கூடங்களோட நிலைமை என்ன, அதே மாதிரி அரசு அலுவலகங்களுடைய நிலைமை என்ன, இதெல்லாம் வந்து வீடியோ ஆதாரங்களாக வெளிப்பட்டது. இப்போ அதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக பழியை தூக்கி ஒருத்தர் மேலே போட்டுட்டு இவங்க தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அது செல்லுபடியானது. அதே மாதிரி திட்டத்தோடு இப்போது இவர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள். அதனால் வரக்கூடிய நாட்களில் இது ஒரு மிகப்பெரிய செய்தியாக ஆர்எஸ்எஸ்னுடைய ஊடகங்கள் கொண்டு செல்ல பாருங்கள். 30 பேரை தூக்கி எறிந்திருக்கிறார் மோடி. அவருக்கு என்ன அப்படின்னா மக்கள் நலன் மட்டும்தான் அவருக்கு முக்கியம், மற்றதெல்லாம் அவருக்கு முக்கியமே இல்லை அப்படிங்கிற ஒரு நரேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஊடகங்களும் தயாராகி கொண்டிருக்கிறது என்பது செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் நீங்கள் ஒன்று பார்க்கணும், இந்த காக்ரோச் ஜனதா அமைப்பினர் நடத்தியிருக்கக்கூடிய இந்த போராட்டத்தினுடைய விளைவு என்ன தெரியுமா? நகர்ப்புற வாக்கு வங்கியை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு 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 பிளவை கொடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மையான செய்தி. என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நகர்ப்புறங்களில் தான் இந்த நீட்டுக்கான கோச்சிங் சென்டர் வந்து கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். நீட்டு கோச்சிங் சென்டர் வந்து மக்களிடமிருந்து பணத்தை கொள்ளையடித்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியும் இல்லையா? இந்த கோச்சிங் சென்டர்கள் கொள்ளையடிப்பதற்காகவே கொண்டு வரப்பட்ட திட்டங்களில் ஒன்று தான் நீட் அப்படிங்கிறது. அது மிகப்பெரிய அளவில் எங்கே இருக்குது அப்படின்னா நகர்ப்புறங்களிலும். அதனால் பாதிப்பு யாருன்னா நகர்ப்புறத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு தான். அது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் பாஜகவின் மீதான ஒரு வெறுப்பை உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி. ஒரு பக்கம் இந்த நீட் கோச்சிங் சென்டர் காக்ரோச் ஜனதா அமைப்பினர் நடத்திய போராட்டம், மறுபக்கம் அயோத்தி ராமர் கோயிலில் நடந்திருக்கக்கூடிய கொள்ளை. ஒட்டுமொத்தமாக சிக்கியிருக்கக்கூடிய பாஜக தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த 30 பேரை ராஜினாமா போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று வட இந்திய ஊடகங்கள் சொல்கின்றன. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.